இப்ப அமைத்திருக்க கூடியது ஒரே நாடு ஒரே தேர்தலுக்காக ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது முன்னாள் நம்முடைய ஜனாதிபதி அவர்களுடைய தலைமையிலே. இந்த குழுவிலே யார் வேண்டுமானாலும் தங்களுடைய கருத்துக்களை இதை எப்படி நடைபெறலாம், எப்படி சீர்திருத்தம் செய்யலாம் என்பதை பற்றி ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அங்கே தெரிவிக்கலாம். அதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி இருக்கின்ற பொழுது இதுல உள்ளாட்சி தேர்தலையும் இதுல சேர்த்துறவங்க அப்படிங்கிற மாதிரியான தீர்மானத்தில் இருக்கு. இது உள்ளாட்சி தேர்தல்களுக்காக அந்த குழு அறிவிப்பில் அந்த மாதிரி ஒரு வார்த்தையே இல்லை. முழுவதுமாக பாராளுமன்ற தேர்தல், மாநில சட்டசபைக்கான தேர்தலுக்காக மட்டும்தான் அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கின்ற பொழுது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது எதற்காக நாம் இப்போது அது அவசியமாக நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டி இருக்கிறது அப்படின்னு கேட்டா, இதுல குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்தா எப்படி இருக்கும், பெரும்பான்மை போயிடுச்சு எப்படி இருக்கும், கரெக்ட். இதெல்லாம் சவால்கள். இந்த கேள்விகள் எல்லாம் வரக்கூடிய காலத்திலேயும் வரும். ஆனா இன்று நாம் பார்க்க வேண்டியது என்ன? இப்ப கூட இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர நாம பாராளுமன்ற தேர்தல் வரதுனால நடத்த முடியல. இன்னொரு பாருங்க, இன்னும் மார்ச்ல இருந்து பாத்துட்டீங்கன்னா 3 மாச காலம் பாலிசி பேரலைஸ். அரசாங்கத்தால முடிவெடுக்க முடியாது, மக்களுக்கான நலத்திட்ட பணிகளை மேம்படுத்த முடியாது. அப்போ ஒவ்வொரு வருஷமும் இத்தனை மாநில தேர்தல் நடக்கின்ற இவ்வளவு பெரிய நாட்டுல இதை நாம ஒரு சீர்திருத்தமாக பார்க்க வேண்டுமே தவிர, இது யாரோ ஒரு கருத்தியலுக்காக யாரோ ஒருவர் ஆட்சிக்கு வருவதற்காக அப்படிங்கிற அன்பவுண்டட் ஒரு பயம், தேவையில்லாத ஒரு பயத்தின் அடிப்படையில் இந்த தீர்மானம் வருவதாக நாங்கள் நினைக்கிறோம். இரண்டாவது, இந்த தீர்மானத்தின் வாயிலாக என்ன சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை சொல்வதற்கான வாய்ப்பை ஏற்கனவே மத்திய அரசு உருவாக்கி கொடுத்திருக்கிறது. இதற்கும் மேலாக எங்களுடைய சட்டமன்ற குழு தலைவர் திரு நயினா நாகேந்திரன் அவர்கள் எனக்கு ஒரு குறிப்பினை கொடுத்திருக்கிறார். அதாவது தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள் நெஞ்சுக்கு நீதி புத்தகத்திலே பாகம் 2 273வது பக்கத்திலே ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வருவதற்காக தன்னுடைய ஆதரவான கருத்துக்களை எல்லாம் தெரிவித்திருக்கின்ற இந்த சூழலில் அந்த கருத்துக்களையும் மாநில அரசு எடுத்துக்கொண்டு இந்த தீர்மானத்தை எந்த இடத்தில் நாம் அந்த கருத்துக்களை கொடுக்க வேண்டுமோ அந்த குழுவிற்கே நேரடியாக ஒவ்வொரு அரசியல் கட்சியும் கொடுக்க வேண்டி இருப்பதால் இந்த தீர்மானம் அவசியமற்றது என பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய அம்மையார் அவர்கள் பேசுகிற பொழுது சொன்னார், இது லோக்கல் பாடிஸுக்கு ஒத்து வராது. இதுக்கு ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க, அந்த ஹை லெவல் கமிட்டி ஒன்று போட்டிருக்காங்க. அவங்க நம்ம தேர்தல் அதிகாரிக்கு ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, as you are engaged in organization of elections in the local bodies, the high level committee would like to invite you for having your valuable insight on the mechanism by which the election to local bodies can be held simultaneously with other executive bodies என்று போட்டிருக்காங்க. அதனால லோக்கல் பாடிஸுக்கு தான் சேர்த்து தான் வந்திருக்கு. மூன்றாவதாக நீங்க அந்த கமிட்டி கிட்ட போய் சொல்லலாமான்னு கேட்குறீங்க. நிறைய சொல்லியிருக்கோம். எங்க வக்கீல் வில்சன் கூட போய் அங்கிட்ட சொல்லி இருக்கிறார். ஆகையினால இதெல்லாம் எடுபடாது. அவர்களுக்கு எப்படியாவது இந்த நாட்டை ஒரு மதமுள்ள நாடாக, ஒரே மதமுள்ள நாடாக, ஒரே கடவுள் உள்ள நாடாக மாற்றி கொண்டு வர வேண்டும் என்று பார்க்கிறார்கள். உலகத்தை முடிமன்னர்கள் எல்லாம் முடியை எழுந்துவிட்டு ஜனநாயகத்தை நோக்கி வருகிற காலகட்டத்தில் இந்த காலத்திலே குடியாட்சியை முடியாட்சி திட்டத்தை கொண்டு போகிற காரியத்திலே இன்றைக்கு ஒன்றிய அரசு ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய முதல்வர்கள் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற தீர்மானத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் 13/1/2024 அன்று அந்த ஹை லெவல் கமிட்டியிடம் நாங்கள் சில கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம். அந்த கோரிக்கையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒவ்வொரு கோரிக்கையாக நாங்கள் சொல்ல கடமைப்பட்டுக்கிறேன். முதல் கோரிக்கையாக இந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்தமான செலவினங்கள் குறைக்கப்படும், அது ஒரு கோரிக்கையாக வைத்திருக்கிறோம். அதேபோல் அந்த கோட் ஆஃப் கான்டாக்ட் வரும் பொழுது சில வேலைகள் நம்மளால் செய்ய முடியவில்லை. அதற்கு அடுத்தால் போல் உடனடியாக நாங்கள் இதை செய்ய சொல்லவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாளைக்கோ நாளை கழிச்சோ இந்த தேர்தலை நாங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் வைக்க சொல்லவில்லை. 10 ஆண்டு காலம் எடுத்திருக்கிறோம். அந்த 10 ஆண்டு காலத்திலே 5 ஆண்டு காலம் இவிஎம் மிஷினை தயார் செய்ய வேண்டும்.
இந்த 5 ஆண்டு காலத்துக்குள்ளாக, இந்த 10 ஆண்டு காலத்தில் 5 ஆண்டு காலத்துக்குள்ளாக ஏற்கனவே மாண்புமிகு முதலமைச்சர் கூறியது போல் இந்த 84வது அமெண்ட்மெண்டிலே கொண்டு வரப்பட்ட அந்த டீலிமிட்டேஷன், அதிலே அவர்கள் இப்பொழுது ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கார்கள். அதையெல்லாம் தளர்த்தி அப்பொழுது வரும் பொழுது தமிழ்நாட்டிலே சட்டமன்ற நாடாளுமன்ற எண்ணிக்கையில் குறையாமல் இருக்க வேண்டும். அதற்கு மேலாக இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை பார்க்கும் பொழுது இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக அவர்கள் ஏற்றுக்கொள்ள சூழ்நிலை வரும் பொழுது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கோரிக்கையை ஏற்கும் பொழுது, அவர்கள் இந்த கமிட்டி மத்திய அரசால் வெளியிடும் பொழுது அதனுடைய பாதகங்களை சாதகங்களை நாங்கள் பார்த்து நாங்கள் கொடுத்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றுமானால், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கோரிக்கை கிட்டத்தட்ட 10 கோரிக்கை எழுதியிருக்கோம். 2024 தொடங்கி 2034 முடியும். இந்த 10 ஆண்டுகளுக்கு உள்ளாக இந்த கோரிக்கைகள் எல்லாம் இந்த கமிட்டி பரிசீலனை செய்து, இந்த கமிட்டி இதை ஏற்றுக்கொண்டு இதை மத்திய அரசுக்கு அனுப்பி, அதன் மூலம் எங்களுக்கு எங்களுடைய சாதகங்களும் எங்களுடைய பாதகங்களை பார்த்து வரும் பொழுது நாங்கள் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற சூழ்நிலை உருவாகும் பொழுது எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றுமானால் கண்டிப்பாக நாங்கள் அதுக்கு ஆதரவு செய்வோம். நாளைக்கு இன்னைக்கு இல்ல, 10 ஆண்டு காலம். அதே போல் ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கூறியது போல் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று இங்கே எனது சகோதரி அவர்கள் கூறினார்கள். நாங்களும் அதே திரும்பி நீங்கள் உங்களுடைய இரட்டை நிலைப்பாடை மாற்றி அமைத்து எப்படி நாங்கள் 10 ஆண்டுகள் இந்த கோரிக்கையை வைத்திருக்கோமோ அதே போல் நடைமுறைக்கு ஒத்து வரக்கூடியது. இது தேர்தல் செலவு மட்டுமல்ல, தேர்தல் வேட்பாளருக்கும் செலவு இருக்கிறது, அலைச்சல் இருக்கிறது. பல்வேறு சூழ்நிலையிலே பல காலகட்டங்களிலே நான் 1995 நாடாளுமன்றத்துக்கு செல்லும் பொழுது 7 பிரைம் மினிஸ்டர் பார்த்தேன். 7 பிரைம் மினிஸ்டர், குஜராத் தேவகவுடா, மாண்புமிகு குஜராத், மாண்புமிகு தேவகவுடா, மாண்புமிகு வாஜ்பாய், மாண்புமிகு மன்மோகன் சிங். இது போன்ற சூழ்நிலை எல்லாம் இந்த நாட்டிலே 4 7க்கு 4 தான் சொல்லிருக்கேங்க. சரி சரி சரி. இவிஎம் ஆதரிக்கிறீங்க நீங்க? இவிஎம் ஆதரிச்சுக்கிறீங்க? கேட்கல. இவிஎம் இவிஎம் அது ஆதரிக்கிச்சு எழுதி கொடுத்திருக்கீங்க. ஆமா, இவிஎம் உள்ள நீங்க உள்ளாட்சி தேர்தல் இவிஎம் வச்சு நடத்துனீங்க நீங்க. ஐயா நீங்க தேர்தல் நான் நடத்தல. இல்ல இல்ல, யார் எழுதி கொடுத்திருக்கதா நான் ரிப்பீட் பண்றேன். ஐயா யார் நடத்தினாலும் இவிஎம் வச்சு நீங்க நடத்துனீங்க. உள்ளாட்சி தேர்தல் நாங்க நடத்தல. இல்ல, அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் நடத்துச்சு. அதை நடத்தினது நீங்க தான். நன்றி நன்றி. பேசினா நம்ம தலைவர் எது பேசினா நன்றின்றாரு. ஆக இந்த சூழ்நிலையில் நான் தெளிவாக சொல்கிறேன், நாங்கள் எழுதி கொடுத்த கோரிக்கையை அந்த கோரிக்கையை நிறைவேற்றுமானால் இதற்கு எங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக அந்த கோரிக்கையை வெளிவந்து சாதக பாதங்களை கவனிக்கும் பொழுது கண்டிப்பாக ஒரே நாடு ஒரே தேசம் என்பதை ஆதரவை தெரிவிப்பேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு விடு. 2வது முறையாக நான் இந்த 2 தீர்மானங்கள் மீது பேசுகிறேன். அது எப்படி 2வது முறை வரும் என்று கேட்டால், தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற பொழுது அவர் 2 தீர்மானங்களை கொண்டு வந்தார்கள். ஒன்று, இந்திய ஜனநாயகத்தை குரல் வழியை கறக்கின்ற காரியம் ஒன்று அந்த காலத்தில் நடந்தது. எமர்ஜென்சியை கொண்டு வந்து அப்பொழுது தலைவர் கலைஞர் அவர்கள் அதை எதிர்த்து ஜனநாயகத்தை காப்பதற்கு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள். அதன் மீது நான் பேசியிருக்கிறேன். உரிமையை பறிப்பதற்காக மத்திய சர்க்கார் பல திட்டங்களை கொண்டு வந்த பொழுது மாநில உரிமைகளை காப்பதற்காக மாநில சுயாட்சி தீர்மானத்தை இந்த மன்றத்தை கொண்டு வந்த பொழுது அதிலேயும் நான் பேசியிருக்கிறேன். எனவே அவருடைய அடிச்சுவடை ஒட்டி நடைபெற்ற ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய தளபதி அவர்கள் அதே முறையில் இன்றைக்கு ஜனநாயகத்தை காப்பதற்கும் நம்முடைய மாநில உரிமை பறிபோகாமல் இருப்பதற்கும் 2 தீர்மானங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். இங்கே நம்முடைய தளவாய் சுந்தரம் பேசுகிற பொழுது கொஞ்சம் கால காப்பதம் கொடுத்து சில நாட்கள் பக்குவம் எல்லாம் சொன்னார். ஒத்துக்கொள்கிறேன், அதெல்லாம் கொஞ்சம் நல்லவர்களுக்கு அதான் நல்லவர்களாக தான் புரியும். ஆனால் யூனிஃபார்மில் கோட் போடுறது, ஒரே தேர்தல், ஒரே படம், அப்புறம் ஒரே மதம், ஒரே கடவுள், ஒரே இப்படி போற கிட்ட செல்லாது. ஆகியனால ஏதோ நம்பிக்கை வச்சு சொல்லிருக்கீங்க, நான் தலையிடல, பரவாயில்ல, விட்டு பார்க்கலாம்.